Hello friends, welcome to Powerful Learning. In the video, நம்ம cyber security related free certificate 5 minutes எப்படின்னு பார்க்க போறோம். Free certification internship master class க்கு Powerful Learning channel subscribe பண்ணிக்கோங்க. arrow button click பண்ணி all னு கொடுங்க. என்னோட சேனல்ல playlist னு ஒரு tab வரும். அதுல நிறைய tutorials, free certification, internships, scholarships-ல அப்லோட் பண்ணிருக்கேன் பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல Powerful Media official account ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணும்னாலும் நீங்க அதில் கேட்கலாம். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸும் கொடுப்பேன். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பார்க்க போகிறது சைபர் செக்யூரிட்டி பிளட்ஜ் ஃபார் ஸ்டூடெண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்கள் பெயர் தப்பு இல்லாமல் மிஸ்டேக் இல்லாமல் கொடுங்க. அதுதான் சர்டிஃபிகேட்டில் பிரிண்ட் ஆகும். இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, சர்டிஃபிகேட் அதுக்கு வரும். மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இங்கே காமிக்கிற இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே கரெக்டாக இருக்கிற மாதிரி லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் முடிச்சு சப்மிட்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி பிளட்ஜ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு பேராகிராஃப் வந்திருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி நம்ம இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராக்டிசஸ் யூஸ் பண்ணும்போது அது சேஃபாக ஆன்லைனில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கற்றுக்கிட்ட நாலேஜை மற்றவங்களுக்கும் சொல்லி புரிய வைப்போங்கிறதா சொல்லியிருக்காங்க. சைபர்னு வரும்போது அதில் நிறைய ஃப்ராட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதில் எல்லாத்துலேயும் இருந்துமே என்னையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலியவும் நான் சேஃப் கார்ட் பண்ணுவேங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட்டை பார்த்திங்கன்னா எத்திக்கல் ஆன்லைன் ப்ராக்டிசஸ் மூலயமா, அதாவது தேவையில்லாத எல்லாம் யூஸ் பண்ணாமல் கரெக்டான வழியில் யூஸ் பண்ணுவோம். கேர்ஃபுல்லாக நம்ம பாஸ்வேர்ட்லாம் என்ட்ரு பண்ணுவோம். அது ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் அந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட் வச்சுப்போம். நம்ம ப்ரைவேட் டீட்டெயில்ஸ் லைக் பிக்சர், டேட் ஆஃப் பர்த், ஸ்கூல் அட்ரஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பர்சனலானதெல்லாம் வந்துட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணி எல்லாத்துக்கும் காமிக்கக்கூடாதுங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லலாம் வந்துட்டு நம்மளுடைய செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணி வைப்போம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டலாம் ஆன்லைனில் பேசக்கூடாது. இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம ஆன்லைன் இந்த மாதிரி மீட் பண்ணி பேசும்போது பேரண்ட்ஸோட கன்சென்ட் இல்லாமல் பண்ணக்கூடாது. சைபர் புல்லிங் இதில் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சஸ்பீஷியஸ் லிங்க்கு இல்லை ஃப்ரீ ஆஃபரு, ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லாமல் வந்துச்சுன்னா அதெல்லாம் கிளிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அன்னோன் சோர்ஸ்லேருந்து எந்த ஒரு ஃபைலையும் டவுன்லோட் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் வெரிஃபிகேஷன் அண்டு ஆன்டிவைரஸோட ஸ்கேன் இல்லாமல். அதே மாதிரி அன்னெசரி ஆப்ஸ்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோனை பாதுகாக்கிறதுக்கு சேஃபாக ஒரு பாஸ்வேர்ட் அண்ட் பின் இருக்கணும். அதே மாதிரி ஆன்டிவைரஸ் ஆர் மால்வேர் ஆர் ஸ்பைவேர் எல்லாம் வந்துட்டு நமக்கு இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறது கரெக்டாக இருக்கும். காப்பிரைட்டட் பாலிசி படி அன்ஆத்தரைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கான்டென்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஆன்லைன்கிறத சொல்லியிருக்காங்க. ஓப்பன் வைஃபை ஆர் பப்ளிக் வைஃபைலாம் வந்துட்டு பேங்க் பர்பஸ்க்கு இல்லை அதர் சென்சிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ப்ரைவேட் விஷயம் ஷேர் பண்ணுறதுக்குள்ள இருக்கக்கூடாது. ஃபினான்ஷியல் டீட்டெயில், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஓடிபி இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காமனாக இருக்கக்கூடியது. பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஷேர் பண்ணுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டல் இந்தியா சேஃப் அண்ட் செக்யூர்ங்கிற கான்செப்ட்ஸில் தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய எஜுகேஷனல் சேனலை 85% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதை பிளட்ஜில் நீங்கள் ரீட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஜென்ரேட் சர்டிஃபிகேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இந்த சைபர் செக்யூரிட்டி பிளட்ஜ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இப்போ பண்ணது பார்த்தீங்கன்னா .gov.inல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இதில் தான் நான் என்ன நேம் கொடுத்தனோ அதான் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி பிளட்ஜ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டி ஆன்லைன் குவிஸ் வித் சர்டிஃபிகேட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவுமே மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட தான். என்னோட சேனலில் போய் பாருங்கள். இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எப்படி 5 மினிட்ஸில் நம்ம இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கலான்னு சொல்லியிருப்பேன். என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ குவிஸ் வித் சர்டிஃபிகேட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய ஆன்லைன் குவிஸ் வித் இன்ஸ்டன்ட் சர்டிஃபிகேட் வித்தின் 5 மினிட்ஸ் குவிஸ் வித் ஆன்சர்ஸோட போஸ்ட் பண்ணியிருக்கேன். நேற்றுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் உடைய சைபர் செக்யூரிட்டி, இமெயில் செக்யூரிட்டியோட போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட், கிளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி,
ப்ளஸ் உங்களுக்கு இதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய டெக்னாலஜிக்கான ஃப்ரீ குவிஸ் வித் சர்டிஃபிகேட் இன் 5 minutes வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சைபர் செக்யூரிட்டி பிளட்ஜ் ஃபார் உமன். உங்கள் வீட்டில் அவங்க தங்கச்சி இருக்காங்க, இல்லை அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இல்லை டீச்சர் யாருனாலுமே அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணோம். உங்கள் ஃபுல் நேம் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துக்கோங்க, ஏன்னா சர்டிஃபிகேட்டில் அதான் பிரிண்ட் ஆகும். இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள். இப்போ நமக்கு குவிஸ் வியூ ஆகுது. இந்த குவிஸ் உடைய ஓவர் வியூ என்னங்கிறது சொல்லிடுறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்ரி உமன், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா உமனோடைய டேலண்ட்டையும் ஸ்ட்ரென்த்தையும் நம்ம பாதுகாப்போம், அவங்களுக்கு அதை என்கரேஜ் பண்ணி எம்பவர் பண்ண ஹெல்ப் பண்ணுவோங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈக்குவாலிட்டி ப்ளஸ் சேஃபாக ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. போத் ஃபிசிக்கலி, அதாவது ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் சரி, விமனோடைய பேசிக் ரெக்குவயர்மெண்ட் அண்ட் ரைட்ஸை நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ட்ரீமுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மோர் சைபர் அவேர், நம்மளையுமே சரி நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சைபர் கிரைம் உமனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு ஹராஸ்லாம் இருக்குன்னா அதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம், சேஃப் கார்ட் பண்ணுவோம் விமனுங்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட்னா இன்டர்நெட்டை நம்ம சேஃபாக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய எத்திக்கல் ப்ராக்டிசஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுவோம். சோஷியல் மீடியாவை நம்ம பெட்டர் காஷனோட யூஸ் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ப்ரைவசி ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அன்னோன் வாட்ஸ்அப் வீடியோ கால் வந்தால் அதை அட்டன் பண்ணக்கூடாது, அது தேவையில்லாத இமேஜஸ்லாம் வந்து அதில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபினான்ஷியல் அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷனை செக்யூர்டாக வச்சுக்கணும். ஏதோ ஒரு டவுட்ஃபுல்லாக ஒரு லிங்க் இருக்குது, இல்லை ஃப்ரீ ஆஃபர், அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணக்கூடாது. அந்த கிளிக் பண்ணுற மூலிமா நம்ம ஃபோன் ஹேக் ஆனாலும் நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் ஆன்லைன் டேஞ்சர்ஸ்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் யாரும் நம்மளை மிரட்டுறாங்கன்னா அதுலேருந்து நம்ம சேஃப் கார்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் சைபர் புல்லிங், இல்லை இதுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஒரு காமெண்ட்ஸ் வருது, போஸ்ட்லாம் வந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம பாதுகாத்தணும். நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணக்கூடாது, ஓடிபி, பாஸ்வேர்ட், பின் நம்பர்லாம் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போயுமே நம்ம பாஸ்வேர்டை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது நம்ம அது காஷியஸாக இருக்கணும், அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பாஸ்வேர்டோடைய க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது, அதை பேஸ் பண்ணி பாஸ்வேர்ட் வச்சு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு வைக்கிறது தான் பெட்டர். நம்மளோட டிஜிட்டல் டிவைசஸ்லாம் வந்துட்டு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணி வச்சுருக்கணும், ஆன்டி சாஃப்ட்வேர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அவேர்னஸை உங்கள் கொலீக்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஜென்ரேட் சர்டிஃபிகேட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள், கொஞ்சம் லோட் ஆகும். இதெல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கணும். உங்கள் ஃபேமிலியில் இல்லை ஃப்ரெண்ட்ஸில் தெரிஞ்ச எல்லா விமனுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு கொடுக்குறேன். கொடுத்தக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு PDF வியூ ஆகும். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடைய நம்மளுடைய சைபர் செக்யூரிட்டி பிளட்ஜ் ஃபார் விமன் உடைய சர்டிஃபிகேட் வந்துருச்சு. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். டைட்டிலுக்கு கார்னரில் குட்டியாக மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பவர்ஃபுல் லேர்னிங் டைட்டிலுக்கு கீழே ஒரு 5 வீடியோஸ் மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும், அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து மோர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள்.